ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஆர்எஃப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. லாஸ்ட் மாவட்டமாக ஸோ வெள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நாளை முதல் ரிசல்ட் கட்டாயம் வெளியாக போது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. சில ரேஷன் கடை தேர்வாளர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 10 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இறுதிக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் ரேஷன்களுடைய தேர்வாளர்கள் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இன்றைக்கும் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வந்து வெளியாக இருக்குது. சில வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரை பொறுத்தளவுக்கு ஸோ சனிக்கிழமை பொறுத்த 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வேலூர் மாவட்டத்தில் அப்டேட் வந்து வெளியாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இருக்குது. சில இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் நிறைய டவுட்கள் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட்டு ஒரு ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மீறி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 21 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு இன்று ரிசல்ட் ஒரு 5 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கில் கட்டாயம் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்தே ஆக வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே ரிசல்ட்டு அப்டேட் வந்து பண்ணியே ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கட்டாயம் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷனோட வேலையில் நிறைய பேருக்கு நிறைய ஒரு விதமான சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து நடக்க போகுது, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்கும், அதே மாதிரி இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டுகளும் கேட்குறாங்க, இதில் வந்து என்னென்ன டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் வந்து இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா. இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 மாத காலங்களாகவே நம்ம இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி 6-7 மாதங்கள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்களே. இந்த மந்த்லேருந்தே நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மந்த் இறுதிக்குள்ளே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாட்கள் வந்து இருக்குது. அதுக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி வருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வந்து ஆகிருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியிட்டு இருக்காங்க, இதில் வந்து எப்படி அவங்க வந்து என்னென்ன ப்ராசஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சேமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இது 3 அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிடுறாங்க. அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படி தான் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வேலூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுவே வந்து ஒரு 78 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து அடுக்கடுக்காக நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக சேலம்,
கரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி இப்போ அஃபிஷியலாகவே தகவல் வந்து வெளியாயிருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னா, கட்டாயம் இது வந்து உண்மைதான். இது வந்து பர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு செலக்ஷன் லிஸ்ட்டு. நீங்க வெளிய பெர்மனன்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து ரிசல்ட் கன்ஃபார்ம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அ இப்போ வந்து வெளியிடுறாங்க இல்லையா? இதில வந்து அடுத்தது ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் மூலமாக நீங்க என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா அதில வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பிசிக்கல் டெஸ்டிங் இருக்கும், ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாரி நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்க வந்து ஒரிஜினல் தான் வச்சிருக்கீங்களா? அப்படின்றத செக் பண்ணி, அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாலாம் நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரலாகவே செக் பண்ணி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் தான் பர்மனெண்ட் வந்து இதில வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா? அப்படி செக் பண்ணுவாங்க. அதே மாரி அதுவும் இன்னொரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பில்டர் பண்ணுவாங்க. அதில அனைத்துமே மார்க்கெல்லாம் வந்து ஒரிஜினல் தானா? கட் ஆஃப் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கா? அப்படின்றத செக் பண்ணி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில அனைத்து ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அது வந்து முடிச்சிங்க அப்படின்னா, அதில ஒரு சில அ அ ஃபைல் லிஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஆஃப்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். அது வந்து உங்களுடைய டிஆர் ஆப்ஸ் மூலமாகவே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாரி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ், மெயில் மூலமாக சில தகவலெல்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆப்ஸ் மூலமா வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலம், கரூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்டேட் குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட போறாங்க. இருந்தாலுமே ரேஷன் கடை தேர்வாளர்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் கவலையுடன் வந்து இருக்காங்களே! ஒரு சில பேர்லாம் வந்து செலக்ட் வந்து ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அ ந மகிழ்ச்சிகரமான தகவல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு 5 நாட்களுக்கு அப்டேட் ஆகப்போது. இருந்தாலுமே சென்னை மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது, அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த மாரி இந்த வீக்கில வந்து அனைவருக்குமே அப்டேட் குடுத்தாகணும். அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து அனைவருக்குமே ரிசல்ட் அப்டேட் குடுத்துருவோம் அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாக வந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த மாரி இன்னைக்கும் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. இன்னைக்கான வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.